பக்தியுள்ளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சின்ன பரிகாரம் தான், உங்களுக்கெல்லாம் கரெக்டான பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க இல்லையா? பொண்ணு பார்க்க போறீங்க, ஜாதகமெல்லாம் செட் ஆயிடுச்சு. ஜாதகம் செட் ஆகி பொண்ணு வீட்லயும் கேட்டாச்சு, நீங்களும் பார்த்தா எல்லாம் பார்த்தாச்சு, உங்களை பார்க்க வர சொல்லிட்டாங்க. போறீங்க, பார்க்கறதுக்காக போறீங்க, வேன்ல போறீங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ரிசல்ட் சொல்லல, பிடிச்சிருக்குன்னு இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க பொண்ணுகிட்ட, பொண்ணு வீட்டுல சொல்லிட்டீங்க இல்ல அந்த ஸ்பாட் எங்க பையனுக்கு உங்க பொண்ணு பிடிச்சி போச்சு, நீங்க இல்லைங்க நாங்க சொல்லி அனுப்புறோம், ரிசல்ட் வரல. அதே மாதிரி பொண்ணு வீட்டுல ஓகே பண்ணியாச்சு, பையன் வீட்டுல இருந்து ரிசல்ட் வரல. இதெல்லாம் இருக்கா? இன்னொன்னு, நல்ல இன்டர்வியூ நான் போறேன், அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனா மெயிலும் வரல, போனும் வரல, எதுவுமே வரல. நல்லா தான் அட்டன் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ப்ரமோஷன். ப்ரமோஷனுக்காக இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நான் இன்டர்வியூ போன அட்டன் பண்ண, ரிசல்ட் வரல. இதோ சொல்றேன்றாங்க, ஒன்னும் வரல. இல்ல இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு வேற வேலை ட்ரை பண்ண, வேற வேலைக்கு இன்டர்வியூ பண்ண, கிடைக்கல. இருக்கா? கிடைக்கலன்னு இல்ல, ரிசல்ட் வரல. இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு பரிகாரமா சொல்றேன், கேட்டு செய்யுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, வேன்ல போறாங்க, எல்லாம் பழங்களும் எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. ஆனா அந்த பையன்கிட்ட 5 வெத்தலை 2 களிப்பாக்கு கொடுத்து ஒரு பொட்டலத்துல மடிச்சு அந்த பையனை வச்சுக்க சொல்லுங்க. பேக்லயோ இல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு போனா பேண்ட் பாக்கெட்லயே வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அதுல ஒரு லட்சுமி இருக்கா. வெத்தலை போனோன்னு நல்லதே நடக்கும் என்னைக்குமே. இது பையனுக்கு 5 வெத்தலை 2 களிப்பாக்கு. பொண்ணு வீட்டுல ஜாதகம் எல்லாம் செட் ஆயிடுச்சு, நல்ல ஃபேமிலி, அவங்க வராங்க, பார்க்க வராங்க, பொண்ணுக்கு பிடிச்ச இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே இருக்குல்ல. அப்படிங்கிற பட்சத்துல 7 வெத்தலை 3 களிப்பாக்கு பொட்டலமா மடிச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாமி ரூம்ல வைக்க சொல்லுங்க. உங்க வீட்டுல பொண்ணு கையால வைக்கணும், புரியுதுங்களா? அந்த வெத்தலைய 7 வெத்தலை சொன்னேன்ல, 7 வெத்தலை 3 களிப்பாக்க சுருட்டி ஒரு பொட்டலத்துல மடிச்சு வேண்டிண்டு வைக்க சொல்லுங்க. இந்த இடம் என் பொண்ணுக்கு செட் ஆனும் அப்படின்னு வேண்டிண்டு, இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணை ஓகே பண்ணி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிண்டு அந்த வெத்தலையை வைங்க. ரைட்டுங்களா? 2 இந்த வெத்தலையை வச்சுட்டீங்க. பையன் வீட்டுல இருந்து வர்றாங்க, இந்த பொண்ணை பிடிச்செடுத்து அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வெத்தலை பாக்கமா மாத்திப்பீங்கல்ல, தட்டு மாத்திப்பீங்கல்ல, அதுல இந்த வெத்தலையை சேர்த்து வச்சிருங்க. பையன் வீட்லயும் சரி, பொண்ணு வீட்லயும் சரி. இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரமோஷன். இன்டர்வியூ போறேன், புதுசா ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறதுக்காக நான் இன்டர்வியூ போறேன். பேக்கோட போவீங்கல்ல, அந்த பேக்ல 11 வெத்தலை 5 களிப்பாக்கு வச்சு பொட்டலமா மடிச்சு அடியில வச்சிருங்க. எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல, அடியில வச்சிருங்க. கண்டிப்பா அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, அந்த வெத்தலை உள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நல்லெண்ணங்கள் உருவாகும். இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணணும், இந்த வேலை நல்லா கிடைக்கணும்னு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும், உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ரைட்டுங்களா? இது ஃப்ரெஷ்ஷா இன்டர்வியூ போறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது, நான் ப்ரமோஷனுக்காக இன்டர்வியூ ட்ரை பண்றேன், ப்ரமோஷன் எனக்கு வரணும், அந்த கம்பெனில இருந்து ப்ரமோஷன் வரணும், ரொம்ப நாளா அந்த ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருக்கு, இன்கிரிமெண்டோட ப்ரமோஷன் வரணுங்கிறவங்களுக்கு 21 வெத்தலை 7 களிப்பாக்க நல்லா மடிச்சு உங்க பையில வச்சுக்கோங்க. குலதெய்வத்தை வேண்டிட்டு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது யாருக்கு? ப்ரமோஷனுக்கு. கேட்டா, இந்த கம்பெனில இருக்கேன், இந்த கம்பெனில இருந்து நான் வேற வேலைக்கு நான் இன்டர்வியூ போறேன், வேற வேலைக்கு இன்டர்வியூ போறேன், அதுல நான் செலக்ட் ஆனோம், இதை விட அதுல ஹை சேலரி, செலக்ட் ஆச்சுன்னா என்னோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஏறும் மேல. ரைட்டுங்களா? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் நல்லா கட்டலாம், இஎம்ஐ கொஞ்சம் நல்லா போகும், இப்படிலாம் எண்ணங்கள் இருக்கு, நம்ம ட்ரை பண்றோம். அவங்க 51 வெத்தலை பாக்கு, 51 வெத்தலையும்
11 பாக்கும் நல்லா சுருட்டி பையில வச்சுட்டு போங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இதெல்லாமே நம்பிக்கை தான். சரி, இப்ப ஒன்னொன்னா வருவோம். இப்ப பொண்ணு பார்க்க வராங்க, அது அந்த தாம்பாளத்தோட வெத்தலை பாக்கோட மாத்தியாச்சு. புதுசா இன்டர்வியூ போறவனுக்கு வெத்தலையும் களிப்பாக்க வச்சு, ஆம்பளை இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்வியூல சக்சஸ் ஆயிட்டீங்களா, சக்சஸ் ஆகி ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்களா, வாங்க வீட்டுக்கு. அந்த வெத்தலை இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற அந்த வெத்தலை பாக்கை எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற குலதெய்வத்துக்கிட்ட வச்சு நன்றி சொல்லுங்க. நான் போனேன், அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆயிடுச்சு, குலதெய்வத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை காயிற வரைக்கும் அங்க இருக்கட்டும். காஞ்ச அப்புறம் அதை எடுத்து குப்பையில போட்டுருங்க. அது வரைக்கும் அந்த வெத்தலையை எடுக்காதீங்க. இது புதுசா ஜாபுக்கு போறவங்களுக்கு. அந்த கம்பெனிலேயே நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றேன், நீங்க சொன்ன இந்த வெத்தலையை எடுத்துட்டு போனேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க அந்த வெத்தலை பாக்க எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க ஒய்ஃப்ட கொடுத்து குங்குமம் மஞ்சள் வச்சு யாராவது ஒரு சுமங்கலிக்கு 51 ரூபா வச்சு கொடுத்துருங்க, படத்தை வச்சு. இல்ல எனக்கு கல்யாணம் ஆல, 28 வயசுலயே எனக்கு நல்ல ப்ரமோஷன் வந்துருது, இந்த வெத்தலை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு நினைத்தால், ஒருவேளை கல்யாணம் ஆகலன்னு இருந்தா உங்க அம்மாவை உங்க அம்மா கிட்ட கொடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு சுமங்கலிக்கு கொடுத்து 51 ரூபா தட்சணை வச்சு வாழைப்பழம் வச்சு கொடுத்துருங்க. நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவன் பையனா இருந்தாலும் சரி, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி. இது பொது, ஜென்டருக்கு பொது. செய்றீங்களா? ப்ரமோஷன், புது வேலை. இந்த வேலையில இருந்து வேற வேலை போறேன், அந்த வேலையில போய் நீங்க சொன்ன மாதிரி வெத்தலை வச்சுட்டு போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண செலக்ட் ஆயிட்டேன். அப்ப அந்த வெத்தலை என்ன பண்றதுன்னா, எடுத்துட்டு வாங்க 2 ஆப்பிள். அதாவது இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனி ஹை சேலரி போறேன், செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த வெத்தலையோட 2 ஆப்பிள், 1 கொய்யாப்பழம் வச்சு 101 ரூபா தட்சணை வச்சு, யார் ஒரு ஏழை, அதாவது ரோட்ல பிச்சைக்காரங்க இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, தெரிஞ்ச வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாக்கு மட்ட தட்டோட கொடுத்துருங்க அவங்களுக்கு. இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு சுபிக்ஷம் இருக்கு உங்களுக்கு. இந்த வெத்தலையோட மகிமை என்ன தெரியுமா? வெத்தலை மகாலட்சுமிக்கு சமம். அப்ப அந்த மகாலட்சுமி உங்களோட வரும்பொழுதே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ரைட்டுங்களா? கெட்டது நடக்காது. இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணிட்டேன், அப்ப என்ன ஆகும்? இந்த வெத்தலை உள்ள இருக்கும் பொழுது உங்களுடைய மனசானது ரிலாக்ஸா இருக்கும். இந்த வேலை கிடைச்சிடும் எனக்கு, இல்லைன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா, அந்த எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் போக்கிட்டு நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வெற்றிலையிலும் பாக்கிலையும் இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல வீட்டுல, எங்க அர்ச்சனை பண்ணி பாருங்க கோயிலுக்கு, வெத்தலை பாக்கோட போவோம். யாராவது உங்க வீட்டுக்கு வராங்கன்னா வெத்தலை பாக்கு கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? வீட்டுக்கு வராங்க, சாப்பிட்டாங்க, போறாங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு கொடுத்து சொல்லுவோம் இல்லையா? அதான வழக்கு. வெத்தலை பாக்கு நம்மளோட ஒன்றினது. அப்ப இந்த வெத்தலை பாக்கு லட்சுமிக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த வெற்றிலையை நீங்கள் மதித்து கொண்டு போனால் உங்களுக்கு சக்சஸ் ஆகுமாவாதா? ஆகும். அப்ப என்ன ஆகும்? நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் கிடைக்கும். அப்ப பாசிட்டிவ் கிடைக்கும் போது இந்த வேலை எனக்கு கிடைக்கும், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பையனை தான் நான் கல்யாணம் அப்படின்னு எண்ணங்கள் உருவாகும் இல்லையா? அதனாலதான் இந்த வெற்றிலை பாக்கு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை செஞ்சு பாருங்களேன். காசா பணமா? வெத்தலை வாங்க போறீங்க, பாக்கு வாங்க போய் செய்ய போறீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு என்ன 10,000 ரூபாய் செலவு பண்ண போறீங்க? கிடையவே கிடையாது. ஆனா உங்க மனசை லயிச்சு பண்ணணும், நம்பிக்கை வைத்து பண்ணணும். நம்பிக்கை இல்லைன்னா செய்யாதீங்க. நம்பிக்கையை வச்சு இது சொல்லியிருக்காரு, இதை செய்யறேன், சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாமே சுபிக்ஷமாகும். கரெக்டுங்களா? செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் நீங்கள் அனுபவியுங்கள், போதுமானது. ரைட்டுங்களா? நம்பிக்கை இருந்தா தான் எல்லாமே நமக்கு சுபிக்ஷம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.